திரு அருணன், நேற்று நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இதே தான், இன்றும் பிறப்பித்த உத்தரவு இதே தான். இது அடிப்படையில் எழக்கூடிய கேள்வி, நீதிமன்ற உத்தரவு தானே, ஏன் அரசு பின்பற்றல அப்படின்ற கேள்வி வருகிறது. இல்ல, மேல்முறையீடு செய்ய இருக்கும் பொழுது அதையும் பின்பற்றணும் என்பதுதான் அரசு தரப்புடைய ஒரு முக்கியமான வாதம். மேல்முறையீடு பண்ணாம இருந்தா இயல்பாக எந்த ஒரு தீர்ப்பையும் அமுல்படுத்துவாங்க. காரணம், இந்த தீர்ப்பு சரியானது அல்ல என்கிற பார்வை அரசுக்கே இருக்கு, எங்களை போன்ற அரசியல் கட்சி காரங்களுக்கு இருக்கு. ஆகவே ஒரு தீர்ப்பு சரி இல்லை என்றால், சரி இல்லை என்று நினைத்தால் மேல்முறையீடு செய்வதும் நீதிமன்ற முறைமைதான். அது ஒன்றும் நீதிமன்ற முறைமைக்கு அந்த சிஸ்டத்துக்கு அப்பாற்பட்டது இல்லையே. ஆகவே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா மேல்முறையீடு பண்ண போறோம், ஆகவே அமல்படுத்த முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, ரொம்ப முக்கியமாக எனக்கு எழக்கூடிய ஒரு கேள்வி, அந்த ஒரு நீதிபதியினுடைய நேற்றைய அந்த உத்தரவு, அது எவ்வளவு வேகமா அது முடிச்சு பண்றாங்க, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். அது ஏற்கனவே வழமையான இடத்துல அங்கே கார்த்திகை தீபம் அருமையாக ஏற்றப்பட்டிருக்கு, மக்கள் எல்லாம் வணங்கி இருக்காங்க. பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடப்பது. ஏதோ தீபம் ஏற்றப்படாதது போல சில பேச்சுக்களை அப்படி கிளப்பி விடுறாங்க. நேற்று அவங்க கோவில் நிர்வாகத்தின் சார்பில் ஏற்றப்பட்டதை ரெகுலரா ஏற்றப்படுவது அந்த பிள்ளையார் கோவில் பக்கத்துல ஏற்றப்படுகிறது, அது மலை உச்சியில. ஆனா அவங்க கேட்பது தீபத்தூண் அப்படின்ற இடம் இருக்கு, அதுக்கு பின்னாடி அதுதான் முறை அப்படின்றாங்க. இல்ல, அது முறையே அல்ல. இதுவரைக்கும் இப்ப அரசே சொல்லியிருக்கு, ஐயா பல ஆண்டுகளாக நாங்க இங்கதான் ஏத்தி கொண்டிருக்கிறோம், இவங்க அந்த தூண்ல தான் ஏற்றுவோம் என்ன சொல்லி. இப்ப நான் கூட அந்த தூண் இதெல்லாம் பார்த்தேன். இதுல உண்மையில் ரொம்ப எளிமையா கேட்கறேன். இப்ப நேற்று ஏற்றியது அந்த இடத்துல ஒரு பெரிய அளவுக்கு ஏற்பாடு. ஆகவே அந்த தீபம் என்பது ஒரு கனமான தீபமா ஏற்ற முடியுது. ஆகவே தூரத்துல இருந்து பார்த்தாலும் தெரியுது, கீழே இருந்து பார்த்தாலும் தெரியுது. நான் பக்தர்களுடைய நோக்கிலே பேசுறேன். இது ஒரு தூண் தான். அந்த தூண் மேல எப்படிங்க அவ்வளவு பெரிய தீபத்தை ஏற்ற முடியும், எனக்கு உண்மையிலேயே புரியல. சூடத்தை வேணா ஏத்தலாம், தீபத்தை எப்படி ஏற்ற முடியும்? ஆகவே என்னுடைய பார்வை, பாஜக காரங்க அவங்க மறுக்கக்கூடும், அவங்களுக்கு தீபம் அல்ல முக்கியம், முக்கியம் அந்த இடத்துல ஏத்துறேன். ஏன்னா அது பக்கத்துல தர்கா இருக்கு. அந்த இடத்துல ஏற்றி, அந்த தர்கா என்பது முஸ்லிம்களுக்கு சொந்தம் இல்ல. ஏற்கனவே இப்ப வக்ஃபு வாரிய ஒரு புதிய சட்டம் வேற உணர்ந்திருக்காங்கல்ல. ஆகவே அந்த இடத்த முஸ்லிம்களுடைய இடம் என சொல்ல முடியாது, வக்ஃபு இடம் என சொல்ல முடியாது. ஆகவே தர்காவை அகற்றணும், இதுதான் உங்களுடைய நோக்கம் என்று நமக்கு படுது. ஏன்னா அதுல அவங்க அவ்வளவு குறியாக இருக்கிற காரணத்தினால அரசு சொல்லுது, பல ஆண்டுகளாக அங்க ஏற்றப்படலங்க, இங்கதான் ஏற்றோம், மக்களையும் அதை ஏற்றுக்கொண்டு வணங்கி வர்றாங்க. அப்படிங்கும் போது இது என்ன அடுத்த பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், இப்ப அந்த இடத்துல ஏற்றணும். இப்ப தீர்ப்பை பாருங்க, அதுல ஒரு வினோதம் இருக்கு எனக்கு. ஒரு நீதிபதி நேற்று கொடுத்த தீர்ப்பு என்னன்னா, இந்த மனுதாரர், அந்த மனுதாரரும் அவரோடு 10 பேரும் அவருக்கு பாதுகாப்பாக ஒன்றிய அரசினுடைய படை அப்படிங்கிறாரு. இப்ப அந்த இடம் என்ன அந்த மனுதாரருக்கு சொந்தமாங்க? மனுதாரர் தன்னுடைய இல்லத்துல தனக்கு சொந்தமான இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றலாம். மதுரை பக்கம்லாம் நாங்க பெரிய கார்த்திகைன்னு சொல்லுவோம். எங்க அம்மாலாம் ரொம்ப பக்தி பூர்வமாக அதெல்லாம் ஏற்றுவாங்க, விதவிதமா அந்த கிளியாஞ்செட்டிகளை தயார் பண்ணி முதல் நாளே. அதே போல ஏத்தலாம். இந்த இடத்துல அவர் ஏற்றுவதற்கு கோவில் நிர்வாகம் இல்ல, இன்றைய 2 நீதிபதிகளுடைய தீர்ப்பை கூட பாருங்களேன். ப்ரொஃபசர், ஒரு மாசத்துக்கு இல்ல நேற்று விசாரணையில அந்த முடிவு வருது. ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி நிர்வாகம் இந்த முடிவு எடுக்கணும் அப்படின்றாங்க. நிர்வாகம் எந்த முடிவு எடுக்கலைன்னு தான் நேத்து அவர் போறாரு. அதாவது அவர் சொல்லக்கூடிய அந்த தீபத்தூண்ல ஏற்றுவதற்கு இல்லங்க. இப்ப நிர்வாகம் முடிவு எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க, நிர்வாகத்தை தானே முடிவெடுக்க வைக்கணும். உங்களுக்கு அதுதான் சரி என்று மாண்புமிகு நீதிபதிகளுக்கு பட்டால் இல்ல, நான் சொல்றது லாஜிக்கா இருக்கா இல்லையா? கோவில் நிர்வாகம் ஏற்றினா தானுங்க அது ஒரு மெய்யான தீபமாக இருக்க முடியும், அதிகாரபூர்வமான தீபமா இருக்கும். ஒரு தனிநபர் ஏற்றுவது எப்படி ஒரு மெய்யான கார்த்திகை தீபமா இருக்க முடியும்? அதுவும் பெரிய கார்த்திகை நேற்று முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு ஏற்றாங்க, சரி இருக்கட்டும், அவங்களுக்கு வசதியான ஆகம விதிகள்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா நான் அடிப்படையாக எழுப்புகிற கேள்வி, கோவில் நிர்வாகம் ஏற்றணும்னு இன்னைக்கு அவங்க சொல்லல, நேற்று சொல்லல, இவருக்கு அனுமதி கூட. அப்படின்னா இவருக்கும் அவர் அந்த இடம் எப்படி சொந்தமா அப்படி எதே நிரூபிக்கப்பட்டிருக்கான்னு நான் கேட்கிறேன். ஆகவே தான் இந்த தீர்ப்பிலேயே பிரச்சனை இருக்க போய் மேல்முறையீட்டுக்கு அரசு போகுது. அதுக்கு வர
இதுக்கு மேல போன மேல உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டாங்க. ஏன்னா இங்க அடிப்படையாக இப்படி ஒரு சிக்கல் இருக்குங்க. கேட்போம். திரு கருநாகராஜன் வந்திருக்கா. திரு கருநாகராஜன், தீபம் ஏற்றுவதுதான் உங்களுடைய நோக்கமா? அப்புறம் வந்து இப்போ பாஜக மாநில தலைவர் உள்ளிட்டவங்க எல்லாம் அங்க போராட்டம் பண்ணி கைது செய்யப்பட்டிருக்காங்க. நேற்று தள்ளுமுள்ளெல்லாம் பார்த்து ஒரு 144 போட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போ உண்மையான நோக்கம் என்னன்னு கேள்வி எழுப்புறாங்கல்ல. உண்மையான நோக்கம் மக்கள் எளிதாக புரிஞ்சிருக்காங்கங்க. நம்ம அண்ணன் அருணன் அவர்களுக்கு வேண்டும் என்றால் புரியாமல் இருக்கலாம். உண்மையான நோக்கம் இந்து மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கிறதே. ஒரு 100 ஆண்டு கால வரலாறு 1920 ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை. அப்பொழுதே இந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த மலை திருப்பரங்குன்றம் கோவில் மலைக்கு சொந்தமானது. அங்கே இருக்கிற தீபத்தூணில் சார், ஒரு மலை உச்சியில் ஒரு தூணியாக சார் வைக்கிறாங்க. தீபம் ஏற்றுறதுக்காக தானே சார் அந்த தீபத்தூண் வைக்கிறாங்க. அதுதானே சார் நீதிபதி கேட்டிருக்கிறாரு. தர்கா விடுங்க, தர்கா தனியாக இருக்குது, அங்கேருந்து 50 மீட்டர் தூரத்தில் இருக்குது. இதே வழக்கு இடையில மறுபடியும் 1994 நினைக்கிறேன், அப்பவும் இதே வழக்கு மறுபடியும் முடிந்தது. அப்போ இதே தீர்ப்பு தான் கிடைச்சிருக்கு. இல்ல, நீங்க தர்கா வழக்கையும் தீபத்தூண் வழக்கையும் ஒன்னா கொண்டு வரீங்க அப்படின்ற. இல்ல சார், தர்கா வழக்கு வேற. இப்ப தர்கா வழக்கு இப்போதைக்கு வந்து அது பிரச்சனை இல்லாம இருக்கு, சமீபத்துல பிரச்சனை ஏற்படுது. ஆனா அதை நீங்க தர்காவோட முடிச்சு போடுவது அப்ப ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. தர்காவில் அவங்க போய் நல்லா அவங்க சாமி கும்பிடட்டும், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்க இவர் அருணன் சொல்றாங்க, அண்ணன் சொல்றாரு தர்கா பக்கத்துல இருக்கு, என்னங்க பண்றது அப்படிங்கிறாரு. சார், நீங்க ஏதோ ஒரு இடத்துல தீபம் ஏத்துறது வேற, முறைப்படி எங்க ஏத்தணுமோ அங்க ஏத்துறது வேற. தலைவாசல் இருக்கும் போது ஏன் புறவாசல் வேணும்? தலைவாசல் மூடி கிடக்கு, புறவாசல் வெளியே போறோம். இப்ப தலைவாசல திறந்து விட்டுருக்கு நீதி அரசர் திறந்து விட்டுருக்காரு. அதுக்கு காரணம் அவர் 1920 தீர்ப்புல இருந்து சொல்றாரு. அப்ப அப்படி தீர்ப்புகள் வந்திருக்க நேரத்தில் இதை அனுமதிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அனுமதிக்கும் போது திரு அருணன் கேட்கிறாரு, ராம ரவிக்குமார் யாரு? அவர் ஏன் ஏத்த போறாரு? அவருடைய சொந்த மலையா? நீதி அரசர் அந்த நிவாரணம் சரியான ஒரு கேள்வி இருக்குல்ல சார். இப்போ நீங்க ஒரு இருங்க அந்த பார்வை முடிச்சுங்க. ஓகே, நீங்க நான் வெளியே இருந்து பேசுறேன், குறுக்க பேசுனீங்கன்னா நான் பேச முடியாது. அந்த நீதியரசர் சொன்ன தீர்ப்பை கோவில் நிர்வாகம் நடைமுறைப்படுத்தி இருந்தால் திருப்பி ராமரவிக்குமார் உட்பட 10 பேர் சேர்ந்து போங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே போனாலும் போலீஸ் 144 தடை உத்தரவு. ராம ரவிக்குமார் பிளஸ் 3 பேர் போகலாம், 4 பேருக்கு மேல போனாதான் தடை உத்தரவு செல்லும். அப்படி கூட அனுப்பியிருக்கலாம். ஆனா அனுப்பக்கூடாது, அனுமதிக்க கூடாது, அந்த தீபத்தூணில் தீமை மேற்றக்கூடாது என்று நினைப்பவர்கள் யார்? தமிழ்நாட்டில் முதலமைச்சரா, அறநிலைத்துறை அமைச்சரா, மதுரை கலெக்டரா, மதுரை எஸ்பியா, அல்லது அறநிலையத்துறையுடைய அதிகாரிகளா, இல்ல திருப்பரங்கோவில் அதிகாரிகளா? ஒரு மக்கள் பிரச்சனை, மக்கள் நீதி அரசரிடம் கேட்டு அந்த அனுமதியை பெறுகிற பொழுது அதற்கு குறுக்கே நிற்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? அப்ப நீங்களே ஒரு உள்நோக்கத்தை கற்பித்து சமூகங்களுக்கு இடையே பிரச்சனைகளை உருவாக்கி மத நல்லிணக்கத்துக்கு இடையூறு ஏற்படுகிற வகையில செயல்படுகிற அரசாங்கம் இன்னைக்கு திமுக அரசு இருக்கிறதா? சரி, ஒரு நீதிபதி சொன்னாங்க சார், உடனே என்ன பண்ணாங்க, அது செல்லாது, நாங்க 144 போட்டுட்டோம், எங்க மேல அவதூறு வழக்கு தொடுக்க முடியாது. நீங்க எப்படி, நீதிபதியை கேட்கிறாங்க, நீங்க எப்படி CISF வீரர்களை அனுப்ப முடியும்? அதுக்கு அவர் சொல்றாரு, லோக்கல் போலீஸ் ஹெல்ப் பண்ணல, ஒத்துழைப்பு தரல, போக அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால நான் CISF அனுப்புனேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப கேள்விகள் எப்படி இருக்குன்னா, நீதியரசர் எப்படி அனுமதி கொடுத்தார் அந்த கேள்விதான் போயிட்டு இருக்கு. அந்த அனுமதியை நடைமுறைப்படுத்துவது தமிழக அரசுடைய கடமை, சட்டப்பூர்வ கடமை, அதிகாரியுடைய கடமை. மேல்முறையீடு போவோம், உடனே எப்படி அமல்படுத்துறதுன்னு கேக்குறாங்கல்ல. மறந்துவிட்டு சார், மேல்முறையீடுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்குள்ள நீங்க அமல்படுத்துங்கன்னு சொன்னா சார், இரண்டாவது மேல்முறையீடு போயிட்டீங்க. 2 நபர் நீதிபதிகள் இருந்தும் அவங்களும் அதே தீர்ப்பை வலியுறுத்தி உங்களுடைய மேல்முறையீட தள்ளுபடி பண்ணிருக்காங்க. மறுபடியும் அவதூறு வழக்கில் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை மறந்துட்டு அடுத்து என்ன பண்ணுவீங்க? அவர் சொல்லிட்டாரு, அண்ணன் அருணன் சொல்லுவார், முதலமைச்சருக்கே சொல்லியிருப்பாரு, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகையா, இது 1920 நடந்ததுல சும்மா விட்டுறாதீங்க. ஏன்னா தமிழக இந்துக்கள்லாம் கோமாளிகள், அவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, அவங்க என்ன செஞ்சாலும் செய்யட்டும், நீங்க வேடிக்கை பாருங்க. நீங்க எப்படியும் தீபத்தூண்ல
அங்க ஒரு சுவர் இருக்கு. சார், அதுல இதுக்கு ஏத்தணும்னு முன்னாடி சொன்னாங்க. ஏற்றின தீபத்தை தீபம் வழிபட்டவங்களும் இந்துக்கள் தானே சார்? ஏத்துறதுக்காகவே ஒரு தூண் நேத்து இருக்கு. வழிபட்டவங்களும் அந்த இந்துக்கள் தானே? தூண்ல ஏத்துவது தவறா? சார், வழிபட்டவங்க இந்துக்கள் தான். வாய்ப்பு நேத்து இல்லாத ஒட்டுமொத்த போது இந்துக்களும் போராட்டம் நீங்க நடத்தினாங்களா? இந்த திருவண்ணாமலை அமைப்பினர் தீபத்தை போராட்டம் மலையில தான் நடத்தினாங்களா சார்? இல்ல, நீங்க திருவண்ணாமலை தீபத்தை மலையில தான் ஏத்தணும். காலமுறையின் மாற்றங்கள்ல நீ தரையில ஏத்துன்னு சொல்லி ஒரு சட்டத்தை உண்டு பண்ணி வச்சுட்டு தரையில தான் ஏத்துறாங்களே, நீங்க சாமி கும்பிட்டு போக வேண்டியதானே, மலையில தான் போய் ஏத்தணும் நீங்க கேள்வி கேட்க முடியுமா? இது மிகப்பெரிய மக்களுக்கு எதிரான அராஜகம். எங்க சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் கூட இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் தமிழக அரசுகளை பிடிவாதம் பண்றாங்க? தர்காவுக்கு அதுக்கு 50 மீட்டர் இடம் இருக்கு. தர்கா வந்து திருப்பரங்குன்ற கோயில் மலையில இருக்குங்கிறது பல தீர்ப்புகள்ல வந்துருச்சு. அதை புதுசா ஒண்ணு எங்கேயும் போய் நம்ம வழக்கு தொடுக்க வேண்டியது இல்ல. அவங்க தர்கால போய் சாமி கும்பிடட்டும், அல்லாஹ் வேண்டிக்கிட்டோம், அதுக்கு நமக்கும் பிரச்சனை இல்ல. அங்க பக்கத்துல இருந்து 50 மீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு தீபத்துல ஒரு நாள் 1 மணி நேரம் ஒரு தீபம் ஏத்துறதுல இவ்வளவு தடையா அந்த மக்கள் நினைக்கல, பொதுமக்கள் நினைக்கல. பொதுமக்களுக்கு வேண்டிய ஒரு வெற்றியை பெற்ற போது தமிழக அரசு தடையாக இருக்கிறது என்பது வேதனையாகத்தான் இருக்கிறது. ஆன்மீக பூமியான இங்க தமிழகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது. மக்கள் கண்ணீர் விடுறாங்க. நம்ம உரிமையை பெற முடியல. ஒரு இறைவனை வணங்குவதில் கூட ஒரு கட்டுப்பாடுகள், அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் மீறி நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு பிறப்பித்தால் கூட அந்த உத்தரவை கூட கடைபிடிக்க மறுக்கிற அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் முதலமைச்சரையும் தமிழ்நாட்டு மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு வேதனையோட பார்த்துட்டு இருக்காங்க.